ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். கிருபையான சிறு தகப்பனே, செய்தியை ஆசீர்வதியும். செய்தியின் மூலம் அநேகம் அன்பை ருசி பார்க்க உதவி செய்யும். இரட்சகர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். செய்தியின் தலைப்பு: மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம்: உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நம்முடைய தாயினுடைய போதகத்தை தள்ளக்கூடாது என்பதை விரும்புகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது வசனம், 22வது வசனம்: உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. நீதிமொழிகள் 23:22 சொல்லும் பொழுது, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம் அங்கே பார்க்கும் பொழுது, மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனத்திலே, இயேசு அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாள் இங்கே பார்க்கும் பொழுது, மரியாள் தேவதூதன் சொன்ன ஒரே வார்த்தையை கேட்டு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று முன்பின் அறிமுகம் இல்லாத, யாரென்றே தெரியாத தேவதூதன் சொன்ன ஒரே வார்த்தையை கேட்டு மரியாள் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே மரியாளை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானம் உள்ளவர். அங்கே பார்க்கும் பொழுது லூக்கா 2:46 பார்க்கும் பொழுது, அங்கே வேத பாரகரும் ஆசாரியர்களும் தேவாலய போதகர்கள் நடுவே அவர்களோடு கூட சம்பாஷித்து கொண்டிருந்தார். அதை குறித்து அவர்கள் பிரமித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 12 வயதிலே அவருடைய ஞானம் எவ்வளவு மிகுதியாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் எல்லாருக்கும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்திய தேச பிரதமர் கூட அவருடைய பிறந்த தினத்தன்று அவருடைய தாயாரிடத்தில் சென்று ஆசீர்வாதம் பெற்றதை பார்க்கிறோம். முதலமைச்சரை கூட அவருடைய பிறந்த நாள் அன்று அவருடைய தாயாரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றதை அங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக 1 சாமுவேல் 3:1, அங்கு ஏலிக்கு முன்பாக கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சாமுவேலுடைய காரியத்தை குறித்து பேசும் பொழுது, அந்நாள் சிறு பருவத்தில் இருக்கக்கூடிய சாமுவேலுக்கு ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய பணிக்கும் எப்படியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று அந்நாள் கற்றுக் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கலாம். பிதா என்கிறதான காரியத்திலே பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 1:8, உன் தகப்பன் புத்தியை கேள் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 2:16-17 ஏதேன் தோட்டத்திலே தேவன் இவ்விதமாக சொல்கிறார், தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி, அதே போல நம்முடைய தேவன் நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையில் நீதிமொழிகள் 23:25 உன் தகப்பனுடைய புத்தியை கேள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது உன் பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள்
என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்மை பெற்ற தகப்பனுக்கு யாராக இருந்தாலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 18-19 பார்க்கும் பொழுது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் செய்து கர்த்தருடைய வழியின்படி நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இங்கே பார்க்கும்போது ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி. எபிரேயருக்கு எழுதும் நிருபம் 10வது அதிகாரம் 7வது வசனத்திலே, தேவனே, உம்முடைய சித்தப்படி செய்ய வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன பகுதியை பார்க்கிறோம். மார்க்கு 14:36 அப்பா பிதாவே, ஆகிய உமக்கு சித்தமானால் பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆகக்கடவுது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் பண்ணினதை பார்க்கிறோம். அடுத்ததாக குரு என்று சொல்லி பார்க்கிறோம். இதிலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது அதிகாரம் 22வது வசனத்திலே, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாயிருக்கும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லப்படுகிறது. 25 உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழுவாள். பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படியும் போது தாயும் தகப்பனும் நாம் கீழ்ப்படிதல் மூலம் சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு என்று சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 சீசர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார்கள். அப்பொழுது யோவானை ஸ்நானகனை பின்பற்றி கொண்டிருந்த 2 சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 1:40 பார்க்கும் பொழுது, 2 சீசர்களில் ஒருவன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்று சொல்லப்படுகிறதை இங்கே பார்க்கிறோம். இங்கு யோவான் ஸ்நானகன் நல்ல ஒரு குருவாக, தலைவனாக, வழிகாட்டியாக, தேவனிடத்தில் நடத்துகிற ஒரு தூதனாக இருந்தான் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. இங்கு கமாலியேலை குறித்து அவன் பவுலுக்கு நல்ல ஒரு கமாலியேலை குறித்து சொல்லப்படுகிறது. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாக இருக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், கமாலியேல் என்கிற குருவின் மூலம் நான் நியாயப்பிரமாணத்தினால் போதிக்கப்பட்டேன், வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி. உபாகமம் 6:7 பார்க்கும் பொழுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி
உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே பேசு என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக தெய்வம் என்கிறதான காரியத்திற்கு வரும்போது அப்போஸ்தலர் 9:6 பார்க்கும்போது சவுல் கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன். கலாத்தியர் 1:12 பார்க்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், இதை நான் மனுஷரிடத்திலே கற்றதும் இல்லை, மனுஷரிடத்திலே பெற்றதும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி, அதே அப்போஸ்தலர் 26:19 நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். இவர் கமாலியேலினுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாலும் அவர் யூத மார்க்கத்தை குறித்து வைராக்கியத்தை பெற்றிருந்தாரே தவிர கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தை, அனுபவத்தை, அழைப்பை இயேசு கிறிஸ்து மூலமே பெற்றுக்கொண்டேன் என்று அவர் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11:1 சொல்லும் பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இங்கே யோவான் ஸ்நானகன் நல்ல ஒரு குருவாகவும், கமாலியேல் ஒரு குருவாகவும், பவுல் ஒரு குருவாகவும் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டினவர்களாய் இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:15 சொல்லும் பொழுது, என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் உன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் செவி கொடுத்து, உன் ஊழியக்காரரை குருவை மதித்து, போதகரை மதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை எப்பொழுது செய்ய முற்படுகிறாயோ அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னிலே மகிழ்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பான தெய்வமே, ஆண்டவரே, நம் பெற்றோரை கீழ்ப்படிந்து ஊழியக்காரருடைய வார்த்தைகளை மதித்து உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்கள் யாவரையும் கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமை அடைவீராக. கர்த்தர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.